இந்த வாரத்துக்கான பகுதிக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களுக்கு நேராக நம்முடைய கவனத்தை நம் திருப்பலாம். வரலாற்று பக்கங்களின் மட்டுமல்ல, இந்த கடைசி நாட்களிலும் உற்று கவனிக்க வேண்டிய பட்டணம் எது அப்படின்னு சொன்னால் இந்த இஸ்ரவேல் தேசம்தான். இந்த இஸ்ரவேல் தேசத்தில் இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சில சம்பவங்களை பார்த்துட்டு ரோம சாம்ராஜ்யத்தை குறித்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம படிக்க போகிறோம். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் தொடங்கின இந்த யுத்தம் இதுவரைக்கும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரவே இல்லை. எந்த ஒரு சமாதான பேச்சுவார்த்தையும் கைகூடி வரவே இல்லை. இட் இஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர் காம்ப்ளிகேட்டட். அப்படி தான் கத்தார் நாட்டை சேர்ந்த மத்தியஸ்தர் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறார். இதுவரைக்கும் அவங்க பிணை கைதிகளை விடுவிக்கிற செய்தியாக இருக்கட்டும், இல்லை இந்த யுத்தத்தை ஓய பண்ணக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும், இதுவரைக்கும் நடந்த எந்த பேச்சுவார்த்தையும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மீட்டாகவே முடியலை. இதற்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒரு பக்கத்திலிருந்து ஹெஸ்போலா, ஈரான் நாட்டினுடைய சப்போர்ட்டில் ஹெஸ்போலா அமைப்பினர் இஸ்ரேல் மீது ஒரு பக்கம் தாக்குதல் நடத்துகிறாங்க. அதே சமயத்தில் ஏமன் நாட்டை சேர்ந்த ஹூத்தீஸ் இந்த ரெட் சி பகுதிகளில் இருக்கக்கூடிய கப்பல்களை தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்கங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ட்ரோன்ஸ் வழியாக, மிசைல்ஸ் வழியாக அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான அந்த கடல் பகுதி பாபெல் மண்டேப் அந்த இடத்துல தாக்குதல் நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட வரக்கூடிய 3 மாதத்துங்களில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் அது வழியாக தாக்குதல் நடத்தக்கூடுமா பாருங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய வியாபாரங்கள், ஒரு குளோபல் ட்ரேடிங், நம்ம நாட்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளும் பலவிதமான இம்போர்ட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆஃப் வேரியஸ் குட்ஸ் இல்லையா. ஆனால் முக்கியமான இந்த பகுதி, இந்த கடல் பகுதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் இந்த பகுதியை தாக்குதல் நடத்துறதுனால எல்லாருமே வேறு வழி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதனால் நாட்கள் அதிகமாகுது, அதுக்கான செலவுகள் அதிகமாகுது, ஆயில் அதிகமாகுது. அதனால் விலைவாசியினுடைய அதிகம் நாட்கள் வரும்பொழுது இருக்கும், கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த யுத்தம் சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வரணும். இல்லைன்னா நாளுக்கு நாள் பொருட்களுடைய விலை, முக்கியமான பொருட்கள், கேட்ஜெட்ஸுடைய விலை, தங்கத்தினுடைய விலை எல்லாமே அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த செய்தியின் வழியாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். அதே போல் இஸ்ரேல் நாட்டுக்குள்ளாரையும் அந்த பார்டர்ஸ்ல எல்லாம் தாக்குதல் நடத்தி இன்றைக்கு கூட சிலர் மரித்து போயிருக்கிறாங்க. செக்யூரிட்டி ஃபோர்ஸஸை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் பதட்டமான சூழ்நிலை. இந்த மாதம் இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப முக்கியமான மாதம், அவங்களுடைய பண்டிகை மாதம் ரம்ஜான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இந்த ரம்ஜான் கொண்டாட எல்லாரும் எங்கே வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எருசலேமில் இருக்கக்கூடிய அல் அக்ஸான்னு சொல்லக்கூடிய இந்த மாஸ்க்கு எல்லா இஸ்லாமியர்களும் வருவாங்க. ஸோ இந்த ப்ரெசன்டேஷனில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு 35 ஏக்கர் சதவீதத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான 2 முக்கியமான ஸ்தலம் இருக்குது. ஒன்று த டோம் ஆஃப் த ராக், இன்னொன்று அல் அக்ஸா மாஸ்க். ஸோ கிப்லி மாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றொரு பெயரும் இந்த மாஸ்க்கு உண்டு. ஸோ இந்த ரம்ஜான் மாதத்தில் அவங்க எல்லாமே தொழுகைக்கு வருவாங்க. 2022ஆம் ஆண்டிலிருந்தே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அங்கே கலவரம் தான் நடந்துட்டுருக்கு. இப்போவுமே கலவரம் தான். ஸோ ஆனால் இஸ்ரேல் ஃபோர்ஸஸ் என்ன சொல்கிறாங்க, ஒரு பாதுகாப்புக்காக, ஒரு செக்யூரிட்டி அலர்ட்டுக்காக சில ஃபோர்ஸஸை அவங்க இன்டியூஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் சிலர் காயப்பட்டதாகவும் அங்கே கேள்விப்படுறோம். ஒரு சில 40 வயதுக்கு மேற்பட்டவர்களை தான் உள்ளே அனுமதிக்கிறாங்க போல். இப்போ யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறதுனால செக்யூரிட்டி ரொம்பவே அங்கே ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறாங்க. அல் அக்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாஸ்க் எங்கே இருக்குன்னா, எருசலேமினுடைய மைய பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான ஒரு மசூதி. ஸோ இது அவங்களுடைய பாஷையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹர்ஹா பாயித், இல்லைன்னா டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதை ஹர்ஹா பாயித் அப்படிங்கிறது யூதர்களும், இஸ்லாமியர்கள் அல் ஹராம் அல் ஷரீஃப் அப்படின்னு சொல்லியும் இந்த இடத்துக்கு பெயர் சொல்லி அவங்க அழைக்கிறாங்க. ஸோ யூதர்கள் ஹர்ஹா பாயித் அப்படின்னு சொல்லி இந்த டெம்பிள் மவுண்ட்டை அவங்களுடைய எபிரேய மொழியில் பெயரிட்டு அழைக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்தில் மிக மிக சர்ச்சைக்குரிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் இந்த மசூதி இருக்கக்கூடிய இந்த எருசலேம் பகுதி தான். ஸோ இந்த மாஸ்க் எப்போ கட்டினாங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், 8ஆவது நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு மாஸ்க். இது ஏன் இவங்களுக்கு இவ்வளோ ஒரு முக்கியம் வாய்ந்தது அப்படின்னு சொன்னால்,
முகமது மெக்காவிலிருந்து இந்த எருசலேமில் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு தான் அற்புத விதமாக அவர் கொண்டு செல்லப்பட்டார், அந்த இடத்துக்கு அவர் டிராவல் பண்ணி வந்தார் அப்படிங்கிறத இஸ்லாமியர்கள் அதை நம்புகிறாங்க. ஸோ இட் வாஸ் அ நைட் ஜேர்னி ஃப்ரம் மெக்கா டு ஜெருசலேம் அப்படிங்கிறத அவங்க நம்புகிறாங்க. அங்கே இருந்து தான் அவர் மேலே பரலோகத்துக்கு அவர் போனார் அப்படிங்கிறது அவங்களுடைய பிலீஃப். அதே சமயத்தில் யூதர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை இதற்கு முன்பாக எங்களுக்கு சொந்தமான எங்களுடைய தேவாலயம் இருந்தது, சாலமோன் கட்டிய தேவாலயம் அங்கே தான் இருந்தது. அதற்கு பின்பாக கட்டப்பட்ட 2ஆம் தேவாலயமும் அங்கே தான் இருந்தது. அதில் ஒரு சுவரை நம்ம பார்க்க முடியும், அதாவது தி வெஸ்டர்ன் வால். இந்த வெஸ்டர்ன் வால் அப்படிங்கிறது ஏரோது மன்னனால் அந்த நாட்களில் விரிவுபடுத்தி கட்டப்பட்ட அந்த ஆலயத்தினுடைய ஒரு பகுதி சுவர் இன்னும் இடிக்கப்படாமல் காக்கப்பட்டுருக்கு. அதனால தான் அந்த வெஸ்டர்ன் வால் இஸ் அதர்வைஸ் கால்ட் இஸ் வீப்பிங் வால், அழுகும் சுவர் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வரைக்கும் அதில் போய் முட்டி ப்ரே பண்ணி அவங்க அழுது அவங்க ஜெபம் பண்ணுறதை நம்ம எல்லாருமே பார்க்க முடியும், யூதர்கள். ஸோ இப்படி 2 விதமான மக்களும் அந்த இடத்துல ஒரே இடத்துக்கு அவங்க ஆக்கிரமிக்கிறதுக்கு எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி போராடுறது தான் இவ்வளோ பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு மிகப்பெரிய யுத்தத்துக்கே காரணமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது இன்னைக்கு நேற்று சர்ச்சைக்குரியது கிடையாது. 1990ஆம் ஆண்டில் அன்னைக்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த ஒருவர் இந்த இடத்துல செப்டம்பர் 1919 ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஜூயிஷ் மூமெண்ட், அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் டெம்பிள் மவுண்ட் ஃபெய்த்ஃபுல். அதாவது அவங்க ஒரு கார்னர் ஸ்டோன், அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு அடிக்கல் போட்டாங்க, நாங்கள் ஒரு 3ஆவது தேவாலயத்தை நாங்கள் கட்ட போகிறோம் அப்படின்னு. டோம் ஆஃப் த ராக் இருக்கிற அந்த இடத்துல நாங்கள் ஒரு தேவாலயம் கட்ட போகிறோன்னு அவங்க எடுத்த முயற்சி 1990ஆவது வருஷம். ஆனால் அங்கே கலவரம் தான் வெடிச்சது, 20 பாலஸ்தீனர்கள் அன்னைக்கு கொல்லப்பட்டாங்க. செப்டம்பர் 2000 அதில் இஸ்ரேலி பொலிட்டீஷியன் ஏரியல் ஷெரோன் அவர் என்ன செஞ்சார், அவர் அதை பார்வையிடும்படியாக அவர் போனார். அவர் கூட கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட போலீஸ் அன்னைக்கு போனாங்க. ஆனால் அது செகண்ட் இன்ஃபிடாடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மூமெண்ட், பாலஸ்தீனத்தை சார்ந்த ஒரு மூமெண்ட் ஆரம்பமாகி ஒரு பெரிய கலவரத்தில் போய் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 3000 பாலஸ்தீனர்களும் 1000 இஸ்ரவேலர்களும் அந்த நாட்களில் கொலை செய்யப்பட்டாங்க. இதற்கு முன்பாகவே நிறைய பேர், அதாவது ஒரு ஆஸ்திரேலியன் ஒரு கிறிஸ்டியன் அந்த இடத்துல போய் இந்த மாஸ்கை அழிக்கிறதுக்கு, அதை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு கடந்து போய் அதில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் ஆப்ஜெக்ட் கூட அது டிஸ்ட்ராய் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அலெக்சா மாஸ்கை அழிக்க போய் அதில் ஒரு முக்கியமான ஒரு புல்பிட், அதாவது அந்த நாட்கள் இருந்த சலாதீன் அவர் கட்டின அந்த புல்பிட் டோட்டலாக டிஸ்ட்ராய் ஆயிடுச்சான். அந்த மாதிரி அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கலவரம் தான் இருக்குது. அதுவும் இந்த ரம்ஜான் மாதத்தில் அதிகமான கலவர செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம், கொலைகளை நம்ம கேள்விப்படுறோம். நம்முடைய ஜெபங்கள் அதிகரிக்கட்டும். அதே சமயத்தில் பாலஸ்தீனத்தில் கொடுமையான பஞ்சங்கள் நிலவுது. அமெரிக்கா அனுப்பின அவங்களுக்கு உணவு பொட்டலங்கள்லாம் மேலேருந்து கீழே விழுந்ததுனால, அது வேகமாக வந்து அநேகர் மேலே விழுந்ததுனால அநேகர் மரித்து போயிட்டாங்களாம். அநேகர் அந்த சாப்பாட்டு பேக்கெட்ஸை வாங்கிறதுக்காக ஓடி வந்ததில் அநேகர் காயமடைந்திருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் காசா மக்களும் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்கிறாங்க. அந்த காசா பகுதியில் கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுக்கணும், இந்த யுத்தத்தை ஓய பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய பிணை கைதிகள் விடுவிக்கப்படணும் அப்படிங்கிறது நம்முடைய அன்றாட ஜெபமாக இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த அகஸ்டஸ் சீசரை குறித்து. ஸோ ஒரு ரோம சாம்ராஜ்யத்தில் மிக மிக முக்கியமான ஒரு மன்னன் அப்படின்னு சொன்னால் இந்த அகஸ்டஸ் சீசர் தான். அகஸ்து ராயனுடைய காலத்தில் குடிமதிப்பு எழுதப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. அந்நாட்களில் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி அகஸ்து ராயனால் ஒரு கட்டளை பிறந்தது. அப்போ நம்ம போன வாரமே நம்ம பார்த்தோம், ரோம் தலைநகரமாக வைத்து அந்த இடத்துல சீசர், அதுதான் மன்னன் ஆட்சி. ஸோ மன்னராக இருப்பவர் தான் சீசர், தமிழில் நம்ம ராயன்னு சொல்கிறோம். ஸோ முழுவதுமாக த என்டையர் ரோமன் ப்ராவின்ஸை ஆட்சி செய்பவர் சீசர். ஸோ அவர் இருக்கிற இடம் ரோம். ரோம் இஸ் த கேபிட்டல். ஸோ அங்கேருந்து ஒரு கட்டளை அவருக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா தேசங்களுக்கும் கடந்து போகுது. என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ஒரு சென்சஸ்,
அந்தந்த பகுதியில் எடுக்க போகிறாங்க. அங்கே போய் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போய் அவங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை, மிக முக்கியமான கட்டளையை, முதலாம் கட்டளை பிறப்பித்தவர் இந்த அகஸ்துராயன், சீசர் அகஸ்டஸ். இன்னைக்கு இவரை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இவரை குறித்து சில அகழ்வாராய்ச்சி ஆதாரங்களோடு நம்ம சிலதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இவர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரோம் அப்படின்னு சொன்னால் ரோம சாம்ராஜ்யத்தை உருவாக்கினவர் ஜூலியஸ் சீசர். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கு முன்பாக 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் அதிலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக இருக்கக்கூடிய சில ஆண்டுகள் வரைக்குமே ஜூலியஸ் சீசரினுடைய காலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜூலியஸ் சீசர் அந்த நாட்களில் மன்னர் ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தவர் இந்த ஜூலியஸ் சீசர். ஆனால் அதற்கு முன்பாகவே அங்கே ஒரு செனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு கழகம், ஒரு கூட்டமைப்பு உண்டு. அதுதான் ரோமன் செனேட். அது எப்போ உருவாக்குனாங்கன்னா 753 BC, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு முன்பு 753வது ஆண்டு இந்த செனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோம அந்த குரூப் ஃபார்ம் ஆனது. ஸோ இவங்க எப்படி அப்படின்னா மக்கள் ஆட்சி, அங்கே நிறையா கூட்டமைப்பு சேர்ந்த சில மனிதர்கள் இருப்பாங்க, அவங்க சேர்ந்து அந்த நாட்டை ஆட்சி செய்வாங்க. ஸோ அந்த மக்கள் ஆட்சியிலிருந்து மன்னர் ஆட்சிக்கு மாற்றி அமைத்தவர் தான் இந்த ஜூலியஸ் சீசர். அதற்கு பின்பாக என்னாச்சுன்னா ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்தது. அதாவது இந்த மன்னர் ஆட்சியை மறுபடியும் ஒழிச்சிட்டு மக்கள் ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல பயங்கரமான கலவரங்கள் நடந்தது. அந்த கலவரத்தில் தான் 44வது நூற்றாண்டில், அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு முன்பு ஜூலியஸ் சீசர் கொலை செய்யப்பட்டார். ஸோ ஜூலியஸ் சீசர் வாஸ் மர்டர்ட், ஹி வாஸ் கில்ட். அப்போ அதற்கு பின்பாக யார் ஆட்சிக்கு வர்றது, அதாவது அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ரோமன் செனேட் அவங்க எடுத்து நடத்த போகிறாங்களா, இல்லைன்னா அந்த நாட்களில் ஜூலியஸ் சீசருக்கு ஏராளமான தளபதிகள் இருந்தாங்க. ஸோ அந்த தளபதிகளுக்கும் இந்த செனேட்டுக்கும் சில கலவரங்கள் நடக்க ஆரம்பிச்சது. இனி இந்த ரோமை யார் அடுத்து ஆட்சி செய்ய போகிறா, யார் இதை நடத்த போகிறா அப்படிங்கிற இந்த சூழ்நிலையில தான் அங்கிருந்த ஒரு வாலிபன், 18 வயது மதிக்கத்தக்க வாலிபன் ஒருவன் அங்கே நடந்துட்டு இருந்த அந்த கலவரத்தை எல்லாம் பார்த்துட்டு இருந்தார். அவர் பேர் என்ன அப்படின்னா, அவர் தான் காயஸ் ஆக்டேவியஸ். இந்த காயஸ் ஆக்டேவியஸ் யார் அப்படின்னு கேட்டால், இந்த ஜூலியஸ் சீசருடைய பேரன், அவருடைய ஒரு வளர்ப்பு மகனாகவே வளர்ந்தார். இந்த காயஸ் ஆக்டேவியஸ் தன்னுடைய சகோதரனுக்கு பிறந்த மகளினுடைய மகன். அவர்தான் இந்த காயஸ் ஆக்டேவியஸ். இவர் மேலே ரொம்ப பிரியம் வைத்திருந்தார் ஜூலியஸ் சீசர். இந்த ஜூலியஸ் சீசருக்கு ரொம்ப அருமையாக காணப்பட்ட இந்த ஆக்டேவியஸ்க்கு மேலே அவருக்கு ஒரு பிரியம் இருந்ததுனால நிறைய ஆற்றல், நிறைய கல்வி அறிவு, நிறைய யுத்த பயிற்சி, அப்படி நிறைய விஷயங்களை இந்த காயஸ் ஆக்டேவியஸ்க்கு இவர் கற்றுக் கொடுத்தார். அவரை மிக வல்லுநராக, சிறந்த ஒரு நபராக வளர்த்து எடுக்க அவர் ஆசைப்பட்டார். யார்? இந்த ஜூலியஸ் சீசர். அப்படி இவருடைய கஸ்டடியில் வளர்ந்தவர் தான் ஆக்டேவியஸ். ஜூலியஸ் சீசருக்குன்னு சொல்லி வாரிசு யாரும் இல்லாததுனால அந்த இடத்துல இவர் இருந்தார். இந்த கலவரம் நடந்துட்டு இருந்தப்போ ஹி வாஸ் அ வெரி யங் ஃபெலோ. அங்கே நடக்கிற அந்த கலவரத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். அப்போ என்ன செய்தார்னா, தன்னுடைய தாத்தாவுக்கு விசுவாசமாக இருந்த சில தளபதிகளை தன்னோட கூட சேர்த்துக்கிட்டு ஒரு படை அமைத்தார். யாருமே எதிர்பார்க்கல, திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய இந்த காயஸ் ஆக்டேவியஸ் இப்படி ஒரு படையை உருவாக்குவார் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்கல. அந்த சமயத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்த ஒரு ஜூலியஸ் சீசருடைய தளபதி மார்க் ஆண்டனி. ஸோ இந்த ஒரு படையை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு இந்த காயஸ் ஆக்டேவியஸ் என்ன செய்தார் அப்படின்னா, அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர்த்த அவர் யுத்தத்தில் ஜெயிச்சாரு, நிறைய பேர்த்த வீழ்த்தினார், எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணார். ஆனால் ஒருத்தரை மட்டும் அவரால் டிஃபீட் பண்ணவே முடியல, அவரை ஜெயிக்க முடியல. யார் ஜெயிக்க முடியலன்னா, மார்க் ஆண்டனியை ஜெயிக்க முடியல. அந்த சமயத்தில் தான் 2 பேரும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. ஸோ என்னது, ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. ஸோ அதாவது அந்த ரோம சாம்ராஜ்யத்தை 2ஆக பிரிஞ்சுது, கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த ப்ரெசன்டேஷனுக்கு நம்ம திரும்ப வருவோம். என்ன கவனிங்க, இந்த கிழக்கு பகுதி முழுவதும் மார்க் ஆண்டனிக்கும், மேற்கு பகுதி முழுவதும் காயஸ் ஆக்டேவியஸுக்கும் அது கடந்து போச்சு. இருந்தாலும் 2 பேர் பிரிச்சுக்கிட்டாலும், ஆனாலும் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனை ஓயாமல் நடந்துக்கிட்டே தான் இருந்தது. இவங்களுக்குள்ள பெரிய ஒற்றுமை இல்லை.
ஒரு சிலர் சொல்றாங்க இந்த காயஸ் ஆக்டேவியஸ் அந்த ஒரு சமாதானத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக தன்னுடைய சொந்த தங்கச்சி சகோதரிய மார்க் ஆண்டனிக்கு திருமணம் செய்து கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. இப்படி இருந்த ஒரு காலகட்டங்களில் அப்பப்போ எல்லா பிரச்சனைகள் வரும், சில சண்டைகள் வரும், இப்படியே கடந்து போய்கிட்டு இருந்தது. ஆனால் அந்த சமயத்தில் தான் ஒரு நாள் நாளுக்கு நாள் இந்த மார்க் ஆண்டனியுடைய ஆற்றல் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. அவருடைய பணவீக்கமும் அவர் சந்திக்க ஆரம்பித்தார். செல்வத்தை இழந்தார், தன்னுடைய ஆற்றலை இழந்தார். அன்னைக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மார்க் ஆண்டனி என்ன செய்தார்னா, அவர் அந்த கிழக்கு தன்னுடைய கஸ்டடியில் வச்சிருக்கிறார் இல்லையா, அந்த பகுதியை விட்டுட்டு நேராக எகிப்துக்கு வராரு, ஈஜிப்டுக்கு வரார். அப்போ ஈஜிப்டை யார் ஆட்சி செஞ்சிட்ருக்கிறா? கிளியோபெட்ரா ஆட்சி செஞ்சிட்ருக்கிறாங்க. யார் இந்த கிளியோபெட்ரா? ஜூலியஸ் சீசரை இரண்டாவதாக மனம் புரிந்தவர் தான் இந்த கிளியோபெட்ரா. கிளியோபெட்ரா அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப அழகானவங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கிறவங்க தான் இந்த கிளியோபெட்ரா. நாளுக்கு நாள் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு இணக்கம் உண்டாகுது. இருவரும் திருமணமும் செய்கிறாங்க. யார்? மார்க் ஆண்டனியும் கிளியோபெட்ராவும். இது ஒரு பக்கம் இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில், அந்த சமயத்தில் இவர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா எல்லைகளையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துட்டு இருக்கிறாரு அகஸ்டஸ் சீசர். இந்த அகஸ்டஸ் சீசர் கிட்டத்தட்ட தன்னுடைய 31வது வயதில் ஒரு பெரிய ஒரு யுத்தம், அதாவது வரலாற்று பக்கங்களில் இன்றைக்கும் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி புக்ஸில் நம்ம படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான யுத்தம், பேட்டில் ஆஃப் ஆக்டியம். இந்த ஆக்டியமுடைய பேட்டில் என்ன அப்படின்னா, கிளியோபெட்ராவும் மார்க் ஆண்டனியும் இணைந்து இந்த காயஸ் ஆக்டேவியஸ்க்கு விரோதமாக ஒரு யுத்தத்துக்கு வர்றாங்க. ஒரு கடுமையான யுத்தம். கிட்டத்தட்ட இந்த யுத்தம் 2 வருஷ காலம் நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த பயங்கரமான இந்த யுத்தத்தில் இந்த ஆக்டேவியஸ் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் முழு அந்த ரோம சாம்ராஜ்யமும் தனக்கு கீழே வந்துடுது. இந்த மார்க் ஆண்டனியும் தோத்து போனதுக்கப்புறம் போய் தற்கொலை செய்துக்கிட்டார். இவர் தற்கொலை செய்துக்கிட்டாருங்கிற செய்தியை கிளியோபெட்ரா கேள்விப்பட்ட உடனே அவங்களும் தற்கொலை செய்து கொண்டாங்க. அதற்கப்புறம் ஒரு வில்லனே இல்லாத மாதிரி ஒரு பெரிய சாம்ராஜ்யம் உருவாகுது. இந்த ஆக்டேவியஸ் தன்னுடைய தாத்தாவாகிய ஜூலியஸ் சீசர் செஞ்ச எந்த தவறையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருக்கிறாரு. அதனால் அன்னைக்கு இருந்த ரோமன் செனேட் கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்களே இந்த மக்கள் ஆட்சியை நடத்துங்க, நான் இதில் ஒரு சாதாரண தளபதியாக மட்டும் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாலும் உள்ளுக்குள்ளே அவருக்குள்ள ஆட்சியை கைப்பற்றணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது காயஸ் ஆக்டேவியஸுக்கு. இந்த மக்கள் பார்த்தாங்க, செனேட் மெம்பர் பார்த்தாங்க, இந்த அளவுக்கு வலு நிறைந்த, ஆற்றல் நிறைந்த, ஞானம் நிறைந்த ஒரு பலசாலியான ஒரு ஆள் நமக்கு இருக்காரு. அப்படிங்கும்போது இவருக்கு அவர்கள் சூட்டிய பெயர் தான் அகஸ்டஸ் சீசர். இந்த காயஸ் ஆக்டேவியஸ் தன்னை இதற்கு முன்பாக எப்படி அழைச்சிக்கிட்டார் அப்படின்னா, காயஸ் ஜூலியஸ் சீசர் ஆக்டேவியன் அப்படின்னு சொல்லி அழைச்சார். ஆனால் இந்த பெரிய அந்த யுத்தத்தை அவங்க ஜெயிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அன்னைக்கு இருந்த செனேட் மெம்பர் இவருக்கு கொடுத்த பெயர் தான் அகஸ்டஸ் சீசர். அதாவது ஒரு காலகட்டங்களிலே கிரேக்கர் சாம்ராஜ்யத்தை ஆட்சி செஞ்சவர் தான் அலெக்சாண்டர் த கிரேட். அவருடைய பேரில் நிறுவிய பட்டணம் தான் அலெக்சாண்ட்ரியா பட்டணம். ரொம்ப ஒரு முக்கியமான பட்டணமாக நம்மளுடைய வேதாகமத்திலையும் எழுதப்பட்டிருக்கு. இந்த அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தையே கைப்பற்றியவர் தான் இந்த ஆக்டேவியன். இந்த ஆக்டேவியஸ் சீசர் அவர் கைப்பற்றினதுனால தான் அந்த ஜூலியன் கேலண்டரில் ஞாபகார்த்தமாக ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆகஸ்ட்டுங்கிறதே நம்ம வேதத்தில் இருக்கக்கூடிய அகஸ்துராயன் அவருடைய பிறப்பை அடிப்படையாக வைத்து தான் அந்த பேரே இணைக்கப்பட்டிருக்கு. இவருக்கு முன்பாக அந்த ரோம சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இவருடைய தாத்தா ஜூலியஸ் சீசர் அவருடைய பெயர் ஞாபகார்த்தமாக தான் ஜூலைங்கிற மாதம் இந்த ஜூலியன் கேலண்டரில் பார்க்க முடியும். இவருடைய காலங்களில் தான் 10 மாதமாக இருந்தது 12 மாதங்களாக, ஒரு வருஷத்துக்கு 12 months அப்படின்னு 12 மாதங்களாக பிரித்ததும் இந்த அகஸ்டஸ் சீசருடைய காலத்தில் தான். இவருடைய காலம் செப்டம்பர் 63வது நூற்றாண்டு, கிறிஸ்து பிறப்புக்கு முன்பாக 63வது நூற்றாண்டில் பிறந்தவர் தான் இந்த அகஸ்டஸ் சீசர். அதிலிருந்து இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்புக்கு பிறகு 14 நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்து மரித்தார். 63 BC
to 14 AD. This is the lifespan of Caesar Augustus. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் இவருடைய வாழ்க்கையில் உண்டு. ஒரு சரித்திரம் ரொம்ப முக்கியமானது. பார்த்தீங்கன்னா சரித்திரத்தை ரெண்டாக பிரிக்கக்கூடிய பிசி ஏடி இந்த ரெண்டு பகுதிக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு சொன்னால் இந்த அகஸ்டஸ் சீசர். ஸோ நம்ம பிசி அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும் கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கு முன்பு. ஏடி அப்படின்னா ஆனோ டாமினோ, கர்த்தருடைய வருஷம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நபர் யார் அப்படின்னு சொன்னால் இவர் தான். ஸோ இவருடைய வரலாறு பக்கங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பக்கங்கள். ஸோ இவருடைய காலகட்டங்களில் தான் பெரிய பெரிய ரோடுகளை அமைத்தாங்க. ஸோ பேவ்டு ரோட்ஸ் அண்ட் ஷிப்ஸ் இதெல்லாம் அவங்களுடைய ட்ரேடுக்காக மற்ற தேசங்களை எல்லாம் கைப்பற்ற நினைத்தார். எல்லா சாம்ராஜ்யத்தையும் இவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதாவது ஆல் ரோட் லீட்ஸ் டு ரோம் அப்படின்னு ஒரு ப்ராவப் சொல்லுவாங்க. ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம். அதாவது எந்த பாதையை நீங்கள் எடுத்தீங்கனாலும் அங்கே ரோமுக்கு போகக்கூடிய ஒரு வழி இருக்குமா. அந்த மாதிரி எல்லா பட்டணங்களும் பிரிட்டிஷ், அதாவது எந்த அளவுக்கு வல்லரசாக இருந்து ஆட்சி செஞ்சாங்க இல்லையா, அதுவும் ஒரு காலகட்டங்களிலே இங்கிருந்து இந்த கண்டங்களிலிருந்து உருவானது தான். இப்படி யூரோப் கண்டம் இவருக்கு பின்பாக பிரபலமாக இருந்தது. இந்த இடத்திலிருந்து பிரபலமான சில விஞ்ஞானிகள், ஃபிலாசபர்ஸ், அந்த மாதிரி ஏராளமான மனிதர்கள் இந்த பகுதிகளிலிருந்து வந்ததை நம்ம வரலாற்று பக்கங்களில் நம்ம பார்க்க முடியும். இந்த அகஸ்து ராயனுடைய இந்த காலகட்டங்கள் அங்கே மட்டுமல்ல, இந்தியாவிலும் அகஸ்து ராயன் இருந்தார். இந்த அவருடைய தாக்கம் இந்தியாவிலையும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம மதுரையில் அமைக்கப்பட்ட அந்த அகழ்வாராய்ச்சி அந்த கூடம், அந்த மியூசியமே ஒரு பெரிய சாட்சி தான். அதனால் உங்களுக்கு ஒரு டைம் இருக்கும்போது அதை போய் விசிட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் போகும்போது ஏராளமான ரோம ஆட்சிக்கு சம்பந்தப்பட்ட முதல் நூற்றாண்டுக்கான பொற்காசுகள், அந்த காசுகள் அங்கே பார்க்க முடியும். அதில் முக்கியமாக சீசர் அகஸ்டஸுங்கிற அந்த பேரே அங்கே மென்ஷன் பண்ணி அங்கே வச்சிருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இவர் ஒரு கற்பனை கதாபாத்திரம் அல்ல, ஒரு காலகட்டத்திலே வல்லரசாக இருந்த ரோம சாம்ராஜ்யத்தின் மிக மிக முக்கியமான மன்னனாக திகழ்ந்தவர் தான் இந்த அகஸ்து ராயன். இந்த அகஸ்டஸ் சீசருக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தது தெரியுமா தெரியாதாங்கிறது கூட தெரியாது அந்த அளவுக்கு. ஆனால் வேதத்தில் எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அகஸ்து ராயன் பிறக்கிறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்பாகவே மீகா தீர்க்கதரிசி மூலமாக இயேசு பிறப்பார் அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனம் இந்த அகஸ்டஸ் சீசருடைய காலத்தில் தான் நிறைவேறிச்சு. வாசிக்கலாம் மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. எப்ராத்தா எனப்பட்டும் பெத்லகேமே, நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகின்ற பிரபுவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்கின்ற இந்த தீர்க்க தரிசனம் இந்த அகஸ்டஸ் சீசருடைய காலத்தில் தான் நடந்தது. ஸோ நம்ம கொஞ்சம் இப்படி நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவருடைய ஒரிஜினல் பேர் காயஸ் ஆக்டேவியன். ஸோ இவர் யாருடைய பேரன்? ஜூலியஸ் சீசர், ரொம்ப பிரபலமான ஒரு மன்னன் இல்லையா, அவருடைய வளர்ப்பு மகனாக இருந்தவர் தான் இவர். அவருக்கு பெயர் சூட்டினார்கள் அகஸ்டஸ் சீசர். அகஸ்டஸ் அப்படின்னா மரியாதைக்குரியவர், மதிப்பிற்குரியவர். ஸோ ரெவியர்டு ஒன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி அவருடைய பேர் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்கிறோம் பாருங்கள். ஆகஸ்ட் மாதம் வரும்பொழுதெல்லாம் நம்ம நினைக்கணும் அந்த சீசர் அப்படின்னு வாழ்ந்தவர் ஒரு கற்பனை மனிதர் அல்ல, நிஜமாக வாழ்ந்த ஒரு மனிதர். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பும் ஆதாரபூர்வமானது, அவருடைய பிறப்பு உண்மை உள்ளது. அதற்கு ஆதாரமாக ஒவ்வொரு மாதமும் இந்த பேரையே நம்ம வருஷங்களில் நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது நிஜமாவே இப்படி ஒரு சென்சஸ் நடந்துதா, இதற்கு நமக்கு ஏதாவது ஆதாரங்கள் உண்டா, அதை தான் குவிக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரெசன்டேஷனுக்கு நம்ம போகலாம். இன்றைக்கும் சீசர் அகஸ்டஸ் உடைய ஒரு மிகப்பெரிய சிலையை வேட்டிக்கன் மியூசியமில் வச்சிருக்கிறத பார்க்க முடியும். போன வாரம் நம்ம பார்த்தோம் 4 சீசர்களுடைய பெயர் நம்மளுடைய வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா. திபேரியு ராயனுடைய காலங்களில் தான்
யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் மற்றும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் மரணம் நடந்த அந்த காலகட்டங்களிலே மன்னனாக இருந்தவர் இந்த திபேரியஸ் சீசர். அதற்கு பிற்பாடு கலிகுலா இருந்தார், கிளாடியஸ், இந்த கிழவுதி ராயன், இவரை குறித்து நம்ம அப்போஸ்தல நடபடிகளில் படிக்க முடியும். இப்போ ரொம்ப கொடுமையான ஒரு மனிதன் நீரோ மன்னன். நான் ஏற்கனவே சொன்னேன், இவரை குறித்து ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் நம்ம வெளிப்படுத்தலில் எடுக்கலாம். கிட்டத்தட்ட இவருடைய பெயரை எபிரேய எழுத்துக்களுக்கு நம்ம டிரான்ஸ்லேட் நம்ம பண்ணும்போது இவருடைய பெயருடைய எழுத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர் வேல்யூ உண்டு. அதாவது எபிரேய எழுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆலஃப் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு நம்பர் வேல்யூ இருக்கும். அதே சமயத்தில் ஒரு பிக்சர் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். நம்மளை மாதிரி 2 அப்படின்னு சொன்னால் அது நம்பரை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்காது எபிரேய எழுத்துக்கள். அப்போ ஒவ்வொரு சிம்பிளுக்கும் என்ன இருக்கும், ஒரு நம்பர் இருக்கும், அதுக்கு ஒரு பிக்சர் ரெப்ரசன்டேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் இட் இஸ் ஆல்சோ அன் ஆல்ஃபபெட். ஸோ 3 இன்ஃபர்மேஷன் சேர்ந்தது தான் ஒரு எபிரேய எழுத்துக்கு ஈக்குவலண்ட். நம்ம நிறைய பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன் இதற்கு முன்பாக. அந்த மாதிரி அந்த நம்பர் வேல்யூவை ஈக்குவலண்ட்டாக நம்ம போடும்போது இந்த நீரோ மன்னனுடைய பெயர் வேல்யூவில் வரக்கூடிய ஒரு முக்கியமான நம்பர் என்ன அப்படின்னா 666 அப்படிங்கிறத பார்க்கலாம். நீரோ மன்னனை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் இந்த 666 அப்படிங்கிறத. இப்போது நம்ம இந்த அகஸ்டஸ் ராயனை இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ இந்த மன்னர்களுடைய பெயர் நீரோங்கிறது டைரெக்டாக இல்லைனாலும் பட் இவரை குறித்த ஒரு குறிப்பு உண்டு. ஸோ கிறிஸ்தவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தின அந்த நாட்களில் சம்மந்தப்பட்ட ஒரு சீசர் தான் இந்த நீரோ மன்னன். ஸோ இந்த அகஸ்டஸ் சீசரை நம்ம பார்க்குறதுக்கு முன்பாக நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம வேதத்தில் ஒரு சென்சஸ் நடக்குது. அதில் என்ன எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அப்போ நாசரேத் அப்படின்னு ஒரு ஊரில் ஒரு தச்சன் குடும்பத்தை சேர்ந்த ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. அவங்க பேர் யோசேப்பு மரியாள். இவங்களுக்கும் இந்த ஆர்டர் வந்த உடனே இவங்க எல்லாருமே ட்ராவல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அந்த சமயத்தில் அந்த தாயாரு, அதாவது அந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய மரியாள் அவங்க 9 மாத நிறை கர்ப்பிணியாக இருந்திருக்கக்கூடும். அந்த சமயத்தில் தான் போகிறாங்க. ஸோ இந்த சென்சஸ் எல்லாம் உடனே அடுத்தடுத்த நாள் நடந்துச்சானா இல்லை, பல வருஷங்கள் நடந்துதான். அதற்கு ஆதாரங்களும் உண்டு. ஸோ பாருங்க, இந்த ஸ்டாச்சுவை இன்றைக்கும் வேட்டிக்கன் மியூசியமில் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அகஸ்து ராயனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிலை வைத்திருக்கிறத பார்க்க முடியும். பாருங்க, இது இன்னொரு இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த இன்ஸ்கிரிப்ஷனில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்த அகஸ்டஸ் சீசருடைய காலகட்டங்களில் ஒரு பெரிய ஒரு சென்சஸ் நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி, ஒரு ஆதாரம். ஸோ தட் இஸ் அன் இன்ஸ்கிரிப்ஷன். இதில் என்ன எழுதியிருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த ரெஸ்கெஸ்டே ஃப்ரம் த அங்காரா டெம்பிள். ஸோ அகஸ்து ராயனை குறித்து எழுதப்பட்ட அவருடைய சரித்திரத்திலிருந்து ஒரு முக்கியமான சம்பவங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அது அன்னைக்கு இருந்த ஒரு கோவில், அதோடைய பேர் அங்காரா கோவில், அதிலிருந்து கிடைச்சிருக்குது. இதில் அவர் எழுதியிருக்கிறாரு. அதில் என்னென்னா 3 முறை அதாவது கணக்கெடுப்பு நடந்ததாம். அந்த கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா 28 BC, 8 BC and 14 AD அப்படி சொல்லப்பட்டிருக்குது. அதில் அந்த முதலாவது இதில் ரோமானியர்களை குறித்து ஒரு கணக்கெடுப்பு நடந்திருக்கு. அதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா 4,63,000 ரோம சிட்டிசன்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த சென்சஸ் ரோலில் பதிவாயிருக்கு. இந்த 2வது குடிமதிப்பு எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னா இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்புக்கு முன்பு 8வது நூற்றாண்டில் தான் இந்த சட்டம் பிறப்பித்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது பல வருஷங்கள் இந்த சென்சஸ் நடந்திருக்குது. இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு எந்த டெக்னாலஜியும் கிடையாது, எந்த ஒரு ஆன்லைனில் நம்ம எங்கேயும் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமெல்லாம் எதுவும் கிடையாது, நடந்து தான் போகணும், இல்லைன்னா கழுதைகள் மேலே தான் ஏறி போகணும். அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி நல்ல நவீன ரோட் சிஸ்டமோ டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமோ அன்னைக்கு கிடையாது. ஸோ மேடும் பள்ளம் அப்படி குண்டும் குழியுமா காட்டு பகுதிகள் அங்கங்கே இருந்து தான் இவங்க நடந்து போயிருக்கணும். ஸோ ஒவ்வொரு பகுதியாக இந்த சென்சஸ் நடந்திருக்கணும், பல ஆண்டு காலங்கள் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் காலத்தில் நடந்த இது கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடியே
நடந்து வந்திருக்கணும். ஸோ இட் ஆல் ஹேப்பன் ஃபார் இயர்ஸ் டுகெதர், நாட் இன் அ சிங்கிள் இயர் ஆர் டூ. இட் மஸ்ட் பி கேரிட் ஓவர் ஃபார் ஆல்மோஸ்ட் 10 years அந்த சென்சஸ் நடந்திருக்கணும். அதே போல் அந்த சென்சஸுடைய ரிசல்ட்டில் எவ்வளோ ரோமன் சிட்டிசன்ஸ் இருந்தாங்கங்கிறதையும் இவர் பதிவு செய்திருக்கிறாருன்னா பாருங்களேன். இது இயேசு கிறிஸ்துவுக்கு பிறந்த சமயத்தில் எடுத்த முழு ரோமன் எம்பையருக்கும் இருந்த ஒரு ஃபஸ்ட்டு சென்சஸ் அப்போ தான் நடந்திருக்கு. அதில் ரோமர்கள் இவ்வளவு இருந்தாங்க அப்படிங்கிறது 4,233,000 மெம்பர்ஸ் இருந்தாங்கங்கிறதையும், அதே போல் அந்த நாட்களில் வரலாற்று ஆசிரியர் ஜோசபஸ் அவர் ஒரு சில குறிப்பு அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த சென்சஸில் கிட்டத்தட்ட 6,000 பரிசேயர்கள் இருந்தாங்களாம் அப்படிங்கிறதையும் அகஸ்துராயனுடைய அந்த கணக்கெடுப்பிலிருந்து ஒரு குறிப்பெடுத்து தன்னுடைய புஸ்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ 6,000ங்கிற நம்பர் இவருக்கு எங்கேருந்து கிடச்சிது? ஸோ அந்த நாட்களில் உலகம் முழுவதும் ஒரு கணக்கெடுப்பு நடந்திருக்கு. அதிலிருந்து ஒரு தொகை எடுத்து இவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ரெண்டாவது 14வது நூற்றாண்டுலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு சென்சஸ் நடந்திருக்கு. அதில் 49,37,000 ரோமன் சிட்டிசன்ஸ் இருந்திருக்கிறாங்கங்கிறது அந்த நாட்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி 3 சென்சஸுடைய குறிப்புகளும் அவங்களுடைய கல்வெட்டுகளில், ரோமானியர்களுடைய கல்வெட்டுகளில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் முக்கியமான ஒரு சென்சஸ் இந்த அகஸ்டஸ் சீசருடைய காலத்தில் அது நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து நம்ம பிசி ஏடி அப்படிங்கும்போதே நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? இல்லை, அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பையே 6 BCன்னு தான் சில கேலண்டரில் இருக்குது. ஏன்னா இந்த ஜூலியன் கேலண்டர் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது சில வருஷங்கள் மிஸ்கால்குலேஷன் ஆகுது. எக்ஸாக்டாக எந்த வருஷம் இயேசு பிறந்தார்னு தெரியல. ஸோ அந்த இடத்துல ஏன்னா ரொம்ப நாட்கள் பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் கேலண்டர் உருவாக்குறாங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்துவ ரோம சாம்ராஜ்யம் எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் தான் இந்த காரியங்கள்லாம் வருது. அப்போது அது வரைக்கும் இவங்கெல்லாம் சிலை வழிபாடுகளில் இருந்தவங்க தான் ரோமானியர்கள். சீசரை தான் கடவுளாக வணங்குவாங்க. இதெல்லாம் ஜூலியஸ் சீசர் ரொம்ப எதிர்பார்த்தார். என்னுடைய சிலை எல்லா இடத்துலையும் இருக்கணும், என்னை கடவுளாக வணங்கணும், எல்லா நாணயங்களிலும் என்னுடைய படமும் என்னுடைய பெயரும் இருக்கணுங்கிறத நினச்சார். ஆனால் அகஸ்துராயன் இதை செய்யவே இல்லையாம். பின்னாடி வரக்கூடிய திபேரியு ராயன் கூட அந்த காசுகளில் அவருடைய படமும் அவருடைய பேரும் இருந்ததை நம்ம போன வாரம் நம்ம படித்தோம் இல்லையா? ஆனால் அகஸ்டஸ் சீசர், ஜூலியஸ் சீசர் செஞ்ச எந்த தவறுகள், மக்களை புண்படுத்துகிற, மக்கள் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் சமாதானமாக நடத்துறதுக்கு முயற்சி செய்தவர் இந்த அகஸ்டஸ் சீசர். ஸோ இவருடைய காலத்தில் நடந்த இந்த சென்சஸில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஹிஸ்ட்ரியிலிருந்தும் நம்மளால் எடுக்க முடியுது. ஸோ இயேசு கிறிஸ்து 6வது நூற்றாண்டில் பிறந்திருக்கணும். அன்னைக்கு வாழ்ந்த ஏரோது மன்னன் 4வது நூற்றாண்டில் மரித்திருக்கணும். அதாவது 4 BCயில் அவர் மரித்திருந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த நாட்களில் சொல்கிறாங்க. ஸோ நமக்கு அந்த எக்ஸாக்ட் அந்த இயர் என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பும் பிறப்புக்கு சம்பந்தப்பட்ட இந்த குடிமதிப்பு எழுதப்பட்டதும் அதிகமாக உண்மையான ஒரு சம்பவம். சரி, இது நம்ம சொல்கிறோம் இல்லையா, எத்தனை நாள் நடந்திருக்கும், இவ்வளோ காலம் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த காயின்ஸ், இந்த சில காயின்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஒரு சில காசுகளில் இது அகஸ்டஸ் சீசர் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. ஆனால் புழக்கத்தில் அவர் அதிகமாக விடலை அப்படிங்கிறதையும் நம்ம வரலாற்று பக்கங்கள்லேருந்து பார்க்குறோம். இதெல்லாமே இன்னைக்கு மியூசியமில் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ ரோமன் சென்சஸ் எடிக்ட் எகிப்திலிருந்தும் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குடிமதிப்பு நடந்தது, அதற்கு ஆதாரங்கள்லாம் இன்றைக்கி ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஈஜிப்ட்லேயும் பல தேசங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான மியூசியம்லேயும் இது எல்லாமே இன்றைக்கி பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்தது இங்கே பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா, இதுதான் அன்னைக்கு ரோமர்கள் ஆட்சி செய்தப்போ இருந்த ஒரு மேப். இந்த மேப்பை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அன்னைக்கு ரோமன் ஆட்சி காலத்தில் இருந்தது ப்ராவின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன்று கலிலேயா, மற்றொன்று இந்த கீழே இருந்தது யூதேயா. கலிலேயாவில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான பட்டணம் கப்பர்நவும் பட்டணம், நாசரேத்துங்கிற ஒரு பட்டணம். இயேசு கிறிஸ்துவினுடைய தாய் தகப்பன் மரியாள் யோசேப்பு இவங்க இருந்த பட்டணம் நாசரேத். இது எந்த எல்லைக்குள்ளே இருந்ததுன்னா கலிலேயா எல்லைக்குள்ளே இருந்தது.
கலிலி அப்படிங்கிற பேர் அன்னைக்கு இருந்த கடலுக்கும் அதே பேர் தான். அந்த முழு ப்ராவின்ஸ்க்கும் ப்ராவின்ஸ் ஆஃப் கேலிலின்னு பேர். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நம்ம வேதத்தில் வாசிக்கும் போதே கலிலிங்கிறது கடலா இல்லை கலிலிங்கிறது இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த முழு அந்த பட்டணத்தினுடைய அந்த ஸ்டேட்டோட பேரா. இன்றைக்கி எப்படி நம்ம ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்கிறோம், அந்த நாட்களில் ப்ராவின்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ இட் வாஸ் கால்ட் அஸ் த ப்ராவின்ஸ் ஆஃப் கேலிலி. அந்த கேலிலி கிட்ட இருந்த அந்த கடலோரத்தில் இருந்த பட்டணம் தான் கப்பர்நகும். இந்த கப்பர்நகும் பட்டணத்தை தான் இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட தன்னுடைய ஊழியத்தின் தலைநகரமாகவே வைத்து ஊழியத்தை செய்த இடம் எது அப்படின்னா இந்த கப்பர்நகும். ஆனால் இயேசு கிறிஸ்து 30 வயது வரைக்கும் தன்னுடைய வீட்டிலிருந்து தச்சு தொழிலை செய்தார். அதெல்லாம் நம்ம நேற்று படித்தோம். அது எந்த ஊர் அப்படின்னா அது நாசரேத். இப்போ கீழ்ப்பகுதிக்கு வருவோம். அங்கே இருக்கிற இன்னொரு ப்ராவின்ஸ் தான் யூதேயா. யூதேயாவில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான பட்டணம் எது அப்படின்னா பெத்லகேமும் ஜெருசலேமும். ஸோ இப்போ எங்கே வர்றாங்க, இவங்களுடைய சொந்த ஊர் எது அப்படின்னா பெத்லகேம். அப்போ கிட்டத்தட்ட நாசரேத்துக்கும் இவங்க வரப்போகிற இந்த பெத்லகேமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர், அதாவது 90லேருந்து 80 மைல் இருந்திருக்கலாமா. ஸோ இதை எத்தனை நாட்களில் கவர் பண்ணலாம் அப்படின்னா வேகமாக நான்ஸ்டாப்பாக நடந்தால் 34 மணி நேரம். ஆனால் இப்போது இவங்க கூட்டிகிட்டு வர்றது யார், 9 மாதம் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தாயாகிய மரியாள் அவங்க இப்போ நடந்து வர்றாங்க. ஸோ அவங்க நடந்து இந்த இடத்துக்கு அவங்க வந்து சேர்றதுக்கே கிட்டத்தட்ட மோர் தேன் அ வீக் ஆயிருக்குமா. கிட்டத்தட்ட 6 நாட்கள்லேருந்து 10 நாட்கள் வரைக்கும் அவங்களுக்கு ஆயிருக்கலாம். ஒரு நாளைக்கு அவங்களால இவ்வளோ கிலோமீட்டர் தான் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. 8 மணி நேரம் நடந்திருந்தாலோ இல்லை 6 மணி நேரம் அவங்க ரஃப்பாக நடந்திருந்தா கூட ஆவரேஜாக அவங்களால இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தான் நடந்திருக்க முடியும். ஸோ டோட்டலாக அவங்க கிட்டத்தட்ட ஒரு சிலர் 4 நாட்களில் கவர் பண்ணியிருப்பாங்கங்கிறாங்க, சிலர் 10 நாட்கள் வரைக்கும் கூட ஆயிருக்கலாம். ஸோ கடினப்பட்டு கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் அவங்க மரியாள் அந்த பாதையில் நடந்து வந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம பார்க்கும் பொழுது எப்படி தீர்க்க தரிசனம் துல்லியமாக நிறைவேறி இருக்கு பாருங்க. எப்ராத்தா என்னும் அந்த பெத்லகேமே உன்னிடத்திலிருந்து கிறிஸ்துவானவர் பிறப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் இந்த அகஸ்துராயனுடைய காலத்தில் நிறைவேற்றுகிறார். சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. சட்டத்துக்கு நிறைய அந்த சென்சஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய வருஷங்கள் அலோகேட் பண்ணுறாங்க. அதில் எக்ஸாக்டாக கரெக்டாக அந்த இயேசு பிறக்க வேண்டிய அந்த காலகட்டங்களில் மரியாதை ஆண்டவர் ரொம்ப அழகாக நடத்தி கொண்டு வராங்க. ஸோ அந்த பாதைகள் அவங்க நடந்து வந்து அந்த நாட்களில் அவங்க சேரவும் இயேசு கிறிஸ்து பிறக்கவும் சரியாக இருந்துதான். இப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் பிறப்பார், ஒரு இரட்சகர் பிறப்பார் அப்படிங்கிற ஒரு ஞானம் இந்த அகஸ்துராயனுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். அகஸ்துராயன் தன்னுடைய ஜீவியத்தில் இந்த இயேசு கிறிஸ்துவை சந்தித்திருக்கவே வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆனால் கர்த்தர் இந்த மனிதனை பயன்படுத்தினார். இவருடைய காலங்களில் வரலாறு பிரிக்கப்பட்ட 2 முக்கியமான காலங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய சாட்சியாக இருக்கக்கூடிய நபர் தான் இந்த அகஸ்டஸ் சீசர். ஸோ இவரை பற்றி நமக்கு ஒரே ஒரு குறிப்பு தான் பைபிளில் இருக்குது, அதாவது இந்த சென்சஸ் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது. ஆனால் ஏராளமான குறிப்புகள் இந்த சென்சஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு எகிப்திலையும் பல்வேறு மியூசியங்களையும் ஆதாரத்தோடு நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ இயேசுவானவருடைய பிறப்பு எப்படி உண்மையோ அதே போல் இந்த வேதத்தில் எழுதப்பட்ட அவருடைய வருகையின் தீர்க்க தரிசனமும் நிச்சயமாக துல்லியமாக குறித்த காலத்தில் எப்படி அவர் பிறந்தாரோ அதே போல குறித்த காலத்தில் இயேசுவானவர் திரும்பவும் மீண்டும் வருவார். இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் மறுபடியும் அடுத்த வாரம் தொடரும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.